இந்தியா கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணிட்டாங்கங்க பங்களாதேஷை. சூப்பர் 8ல் செகண்ட் மேட்ச் இந்தியா நல்லபடியாக ஜெயிச்சிட்டாங்க. இனி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்துடுங்க. இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணிட்டாங்க பங்களாதேஷை. உண்மையிலே பெரிய விஷயம். டாஸை வின் பண்ண பங்களாதேஷ் வந்து லட்டு மாதிரி இந்தியாவுக்கு பேட்டிங் எடுத்து கொடுத்துட்டாங்கங்க. இந்தியா வந்து பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கு, பவுலிங்கும் ஸ்ட்ராங்கு. ஆனால் பங்களாதேஷ்க்கு பவுலிங் மட்டும்தான் ஸ்ட்ராங்கு. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துருந்துருக்கலாம். டாஸ் வின் பண்ணி பரவாயில்ல, தப்பான சாய்ஸ் சூஸ் பண்ணிட்டாரு அவங்க கேப்டனு. உண்மையிலே இது வந்து இந்தியாவுக்கு தான் ஒரு போனஸான ஆயிடுச்சு. விக்கெட் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருந்துச்சு. ஒரு 150 170 அடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்தியா வந்து 190க்கு மேலே அடிச்சிட்டாங்க. சூப்பரான பேட்டிங் எஃபர்ட்டு. என்ன அனதர் வந்து ரோஹித் சர்மா ஃபெயிலியர் ஆகிட்டார். நான் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து 39 அடிச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகம் எதிர்பார்த்தாங்க ரோஹித் சர்மாட்டேருந்து விராட் கோலிட்டையும். பட் ஆனால் பரவாயில்ல, 39 வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தான். அவங்களால கண்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிச்சு. ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் நின்றுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் மேட்சை வந்து கொண்டு போயிருந்திருப்பார் நல்லா. பட் பரவாயில்ல, இது வந்து ஒன்று எல்லாமே நடக்கிறது தான். மேட்ச்னால் அப்படி தான் இருக்கும், எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க ரெக்கார்ட்லாம் ரொம்ப ட்ராக் ரெக்கார்ட்லாம் நல்லா இருக்குது. விராட் கோலிக்கு ரோஹித் சர்மாவுக்கும். அவங்கள ஒரு இன்னிங்ஸை வச்சு நம்ம எதுவும் ஒரு 2-3 இன்னிங்ஸை வச்சு எதுவும் சொல்லிட முடியாது. வர கம்மிங் அப் மேட்சஸில் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் முக்கியமாக இன்றைக்கி யாரை பற்றி பேச வந்தேன்னா ஹார்திக் பாண்டியாவை பற்றி தான் பேச வந்தேன். என்ன மாதிரி பிளேயருங்க மனுஷன். எப்பா, நம்ம என்ன தான் மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியில் வந்து அவர் ட்ரால் பண்ணாலும் இந்தியன் வந்துட்டா அவர் வந்து வேறு மாதிரி பிளேயராக இருக்கார். வேறு மாதிரி விளாட்றாரு, வேறு மாதிரி ஆட்டிடியூட் கட்டுறாரு, பொறுமையாக ஆடுறாரு, நல்லா பேக் பண்ணுறாரு நான் ஸ்ட்ரைக்கர்ஸு. அது ரெண்டில் இருக்கிறவரையும் ஹார்திக் பாண்டியா வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். நம்ம எவ்வளோ ஒரு ட்ரால் பண்ணோம். ரோஹித் சர்மா வந்து எதிர்த்துட்டு கேப்டன் பண்ணுறாரு, ரோஹித் சர்மா ஃபீல்டிங்னா அங்கே ப்ளேஸ் பண்ண வைக்கிறாருன்ட்டு. உதாரணத்துக்கு வந்து எப்படின்னா, அந்த லிட்டன் தாஸ் விக்கெட் பவுலிங் போட வருவார் ஹார்திக் பாண்டியா. விண்டு இந்த சைடு அடிக்குது, இந்த சைடு 2 ஃபீல்டர் ரோஹித் சர்மா வந்து ரோன்னு தான் கூப்பிட்டாரு. ரோ பேக்கில் 2 ஃபீல்டரை வை, ஏன்னா விண்டு இந்த சைடு அடிக்குதுன்னு சொன்னார். அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் பேக்கில் 2 ஃபீல்டரை வச்சார் டீப் விக்கெட்டில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் 6 அடிப்பார் லிட்டன் தாஸ், அடுத்த பாலே விக்கெட் எடுத்துருவார் ஹார்திக் பாண்டியா. 2 பேரோட காம்போவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மேட்ச்சுக்கு. நல்ல எஃபர்ட் போட்டிருந்தார் ரோஹித் சர்மாவும். ஹார்திக் பாண்டியாவும் சூப்பராக பவுலிங்கும் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்லேயும் 50 ரன்னுக்கு மேலே அடிக்கிறாருங்க. உண்மையிலேங்க ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து ஹார்திக் பாண்டியா தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. நல்ல பிளேயருங்க ஹார்திக் பாண்டியா. பாப்பா, அவரை நம்ம எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருந்தோம் ஐபிஎல்லில். கேப்டன்ஷிப் மும்பை இந்தியன்ஸ் அவர் கொடுத்துட்டாங்கன்ட்டு. அதெல்லாம் கேப்டன்ஷிப் ப்ரெஷர் இல்லாமல் இந்தியன் டீமுன்னு வந்தோடனே இந்தியாவுக்காண்டி நல்லா விளாண்டு நல்லா இது பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இது மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கிறது வந்து இந்தியா தான் கொடுத்து வச்சுருக்கணும். இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு ரொம்ப லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்தியாவோட பேட்டிங் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்தியா தான் பேட்டிங் ஆடினாங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி. அதான் சொன்னேன், வழக்கம் போல் வந்து ரோஹித் தான் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டார். விராட் அவரோட பார்ட்டை நல்லா விளாண்டார். ஆனால் விராட் கொஞ்சம் அவசரப்பட்டார். அந்த ஃபாஸ்ட் பவுலர் ரவுண்ட் த ட்ராக் வந்தார். பட் ஆனால் போல் வந்து உள்ளே வந்துருச்சு, ஸ்டெம்பில் உள்ளே வந்துருச்சு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பவுன்ஸ் இல்லாததுனால பால் வந்து லைட்டாக உள்ளே வந்ததுனால அவர் தடுமாறிட்டார். ரிஷப் பந்த் வந்து மறுபடியும் சூப்பரான ஸ்டார்ட் பண்ணாருங்க. நம்பர் 3 வந்ததுக்கப்புறம் ரிஷப் பந்த் வேறு மாதிரி ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் மட்டும்தான் ஃபெயிலியரு. பரவாயில்ல, சிவம் துபே சூப்பராக ஆடினார். ஹார்திக் பாண்டியா தான் நான் சொல்லிட்டேன்ல, அவர் தான் இந்தியாவோட தூணாக இருக்கார். இந்தியன் வேர்ல்ட் கப்னாலே, வேர்ல்ட் கப்புன்னு இல்லை, எந்த டோர்னமெண்ட் ஆனாலும் இந்தியன் ஜெர்சின்னு வந்தாலே அது ஹார்திக் பாண்டியா தான் மெயினான பிளேயராக இருக்கார். இந்தியா செட் பண்ணாங்க டார்கெட் வந்து 196 அடித்தாங்க, 197 செட் பண்ணாங்க டார்கெட்டு. ஆனால் பங்களாதேஷால் அதை வந்து கேபிட்டலைஸே பண்ண முடில. அதான் அவங்க இதில் அதிகமாக அடித்தது வந்து ஜுமல் ஹுசைன் சாந்தோ, அவங்க கேப்டன் தான் 40 அடித்தார். மற்ற யாராலையும் தாக்கு பிடிக்க முடியலங்க. இந்தியாவோட பவுலிங் எஃபர்ட்ஸை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க ஒயிட்லாம் இருக்கார். பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானோட 4 overs 7 runs கொடுத்து விக்கெட் எடுத்தார், 2 விக்கெட்டு. இங்கே பங்களாதேஷோட 4 overs 13 runs 2 விக்கெட்டு. சூப்பராக
பவுலிங் போட்டுட்ருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா. இன்னும் எனக்கு என்ன ஒரு கன்சர்ன்னா, ரவீந்திர ஜடேஜா ஃபார்முக்கு வரணும். ரவீந்திர ஜடேஜா ஃபார்முக்கு வந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் பவுலிங்கில். குல்தீப் யாதவ் 4 overs 19 runs 3 wickets. அர்ஷப் சிங் 4 overs 30 runs 2 wickets. அடுத்து வந்து ஹார்திக் பாண்டியா 3 overs 32 1 wickets. ஹார்திக் பாண்டியா வந்து அவரோட பவுலிங்கை வந்து சூப்பராக போடுறாருங்க. இன்னும் இந்த டீம் இந்தியா வந்து ஆல்ரெடி குவாலிஃபைட் ஆகிட்டாங்க செமிஃபைனல்ஸ்க்கு. இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது, அது ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போதைக்கு இந்தியா வந்து சீல் பண்ணிட்டாங்க அவங்களோட செமிஃபைனல்ஸ் ஸ்பாட்டை வந்து சீல் பண்ணிட்டாங்க. நம்பர் 1 இருக்காங்களா குரூப் ஏல, இல்லை நம்பர் 2 இருக்காங்களான்னு தெரில குரூப்பில். அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்தியா வந்து அவங்களோட செமிஃபைனல் ஸ்பாட்டை வந்து இது பண்ணிட்டாங்கங்க, சீல் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்மாக இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் ஆடுது இந்த 2020 வேர்ல்ட் கப்பில்.